ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலிவுட் டாபிக்ஸ். வெற்றிமாறனோட லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான படம் அப்படின்னு சொன்னால் விடுதலை எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா விடுதலை மட்டும் கிடையாது, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா படமே வெற்றிமாறனோடது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் கோலிவுட்டில் ஒரு ஃப்ளாப்பே கொடுக்காத ஒரு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் அந்த லிஸ்ட்லேயும் இருக்கார் இவர். ஏன்னா அந்தளவுக்கு சொல்லலாம், இவரோட அந்த ஸ்டோரி ரைட்டிங் டைரக்ஷன் எல்லாமே அப்படியே இந்த தராசில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு முள்ளும் சேமாக இருக்கும். அந்தளவுக்கு கீப்பப் பண்ணுவார். ஏன்னா டேரக்ஷனும் சரி, ஸ்டோரி ரைட்டிங்கும் சரி, நெருப்பு அப்படியே பேனாவை எடுத்து என்ன எழுதுனா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அந்த கதை இருந்தே ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இவர் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது ஃபேன்ஸுக்கு. ஸோ அப்படி இருந்த படம் தான் பார்த்தீங்கன்னா விடுதலை. ஸோ சூரிய வச்சு எடுக்கிறாரு, நல்லா ஓடுமான்னு சொல்லி எல்லாருமே அந்த ஒரு கட்டத்தில் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா சூரியோட அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போதோ அந்த ஹீரோ ரோலில் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் உடச்சி இவனாலையும் முடியுண்டா அப்படின்னு சொல்லி காட்ட வச்சார் பார்த்தீங்களா வெற்றிமாறன். ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃபு. ஏன்னா இதில் அவர் மட்டும் கிடையாது, அந்த சூரியோடைய யதார்த்தமான நடிப்பும் சரி, பயங்கரமாக ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கதையும் சரி, அந்த நடிப்பும் சரி, வெற்றிமாறனோட டேரக்ஷனும் சரி, எல்லாமே சமமான ஒரு கோட்டில் இருந்துச்சுங்க. அதனாலே படம் பயங்கரமான ஹிட் ஆச்சு. ஸோ இதை தொடர்ந்து பார்ட் 2க்கும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து விட்டுட்டே இருந்தார். திடீர்னு பார்த்திங்கன்னா அதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சு வாரியர்லாம் நடிக்கிறதா சொல்லி நிறைய டீட்டெயிலாம் போயிட்டு அதோட போஸ்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் நம்ம விஜய் சேதுபதி அண்ட் பார்த்திங்கன்னா அவரோட பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கதை தான் அந்த படம் ஃபுல்லாக அந்த பார்ட் 2ல் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சூரியோட இதெல்லாம் வரக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சூரியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் காமெடியாகவே பார்த்த ஒரு சூரிய ஹீரோவாக பார்த்தது அதான் அந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, சூரிக்கு பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருக்க திறமையை தான் கண்டுபிடிச்சி அதை காட்டியிருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை இனி காமெடிக்கு கூப்பிட்டா யாருமே போக மாட்டாங்க. ஸோ கூப்பிடவும் மாட்டாங்க. ஸோ அவரும் போக மாட்டார் போல். ஏன்னா அவருக்கு இனி ஃபுல்லாக அந்த மாதிரி படங்கள் தான். ஏன்னா கருடனும் நடிச்சிட்டாரு, பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ கோட்டுக்காளி, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் அவருக்கு வரக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அவர்கிட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா அதில் நடிக்கலாம் தைரியமாக. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியை ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் அந்த படத்தில். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு அவ்வளோக்கா சீன்ஸ் இல்லை, பட் அவர் சீன்ஸில் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூரியை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நானே அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகம், அதனால் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இதில் விஜய் சேதுபதியே குறை சொல்லவே கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் இந்த பார்ட் 2ல் மஞ்சு வாரியரோட அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தது, லவ், அந்த இதெல்லாம் இதில் வரப்போகுது. அதுக்கப்புறம் அந்த யதார்த்த அரசியலையும் பேசும் இந்த படம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவரோட ஒவ்வொரு படங்கள்லேயும் அந்த யதார்த்த அரசியல் இருக்கும். அசுரன் இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா அந்த ஜாதி இதெல்லாம் வச்சு ரொம்ப எடுக்க மாட்டார். பட் எடுக்கிற கதையில் என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃப்ளாப் கொடுக்காத டேரக்டரில் இவரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ இதில் என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் சம்மந்தமாக இதெல்லாம் போயிட்டுருக்காரு. ஏன்னா அவரோட போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் படம் பார்த்திங்கன்னா எப்படியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மே மாதம் அப்படி அந்த சம்மர் டைமில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த சங்கர் இருக்கார்ல, ஸோ அவர் இந்தியன் டூர் ரிலீஸ் பண்ணார். ஸோ அது பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி ஒரு ஃப்ளாப் செம்ம அடி வாங்கிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தப்பை இவர் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறதுல இவர் கிளாரிட்டியாக இருக்கார். ஏன்னா இவரே சொல்லிட்டார், ஸோ அந்த தப்பை நான் இனிமேல் பண்ண மாட்டேன், ஸோ இந்த படத்தை பார்த்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சும்மா தலைவன் நம்ம வெற்றிமாறன் சார் அந்த படத்தை ஒரு நார்மலாக எடுத்தாலே பயங்கரமாக வரும். இதில் பார்த்து எடுக்க போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி போகுதுன்னு. யாரெல்லாம் விடுதலை 2க்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பர்சனலாக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸ் உங்களோட மொபைல் நுனிக்கு வரணுன்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நண்பா. பாய்.